ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி என்னுடைய பர்த்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த பிளானுமே கிடையாது. நீங்கள் லாஸ்ட் பர்த்டே vlog பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் பர்த்டே வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே கேக் கட் பண்ணிவிட்டு நிறைய நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்டு அந்த மாதிரி வேறு லெவலில் செம்ம ஃபன்னாக போச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து அப்படி கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு இங்கே கோவில் கூட, ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எல்லாமே பியோர் வெஜ் கோவில் இந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ நான் vlog எடுக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மணி 1 ஆகுது. ஸோ இவ்வளோ லேட்டாக vlog எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காலையில் ரொட்டீன் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் என்னோடய தங்கச்சிக்கு வந்து காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் அவளை காலேஜுக்கு ஆஸ் யூஷுவல் பேக் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் நிறைய மெசேஜஸ் வந்துருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எதுவுமே பண்ணல, ஸ்கின் கேரோ எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. இனிமேல் தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அண்ட் நான் வந்து 2 days vlog மாதிரி கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பெருசாக இந்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. கோவிலுக்கு தான் மேக்ஸிமம் போவேன். நாளைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ வெளியிலனா அதுவும் வந்து பெரிய ஃபன்னான விஷயம் கிடையாது. நாளைக்கும் வந்து ஒரு கோவிலுக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஸோ அதையுமே சேர்த்து நான் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கிவ்அவேலாம் நம்ம வந்து எவ்ரிடே போட்டோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்துக்குமே இன்றைக்கே நான் வந்து அந்த மொத்தமாக 15 பேரையுமே வந்து செலக்ட் பண்ணி கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணணும் யார் அந்த வின்னர் அப்படின்றத அந்த ரேண்டம் கமெண்ட் பிக்கர்னு ஒன்று இருக்குது, ஒரு வெப்சைட், அதில் போட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து பெரிய வேலை. அண்ட் இப்போ வந்து லைட்டாக நம்ம ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து vlog கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து வெளியில் போக போகிறது கிடையாது, அதனால் மேக்கப் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்கின் கேரோட நிப்பாட்டிக்கலான்னு பார்க்குறேன். அண்ட் இதுதான் வந்து இப்போதைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ். சும்மா ஒரு கேஷுவலான ஒரு டிஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் வந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். நம்ம ஈவினிங் தான் கோயிலுக்கு போகிறோம். அப்போ வந்து கொஞ்சம் மேக்கப் அதெல்லாமே அப்போ பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே நான் வந்து பண்ண போகிறது கிடையாது. பிக்சர்ஸ் கூட எடுப்பேன்னு எனக்கு தெரியல, மேபி ஈவினிங் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் பர்த்டேனா அப்படி அந்த அளவுக்குலாம் இல்லை, ஜஸ்ட் ரேண்டம் டே அந்த மாதிரி தான் இருக்குது. சரி பார்ப்போம். ஸ்கின் கேர் வழக்கம் போல் அதை நம்ம தவறாமல் பண்ணிடுவோம், அதை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டெர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதே ஐப்ரோஸ்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணேன் குளித்ததுக்கப்புறமா. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த டெர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு ஃபேஸை நான் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கிறதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நான் சீரம்க்கு வந்து நயசினமைட் ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மினிமலிஸ்டோடது. நீங்கள் வந்து என்னுடைய ஆக்னி ப்ரோன் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலன்னா பாருங்கள், அதிலே வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் என்னென்ன நான் வந்து பண்ணுறேன் என்னோடய ஆக்னே அண்ட் ஸ்காருக்காக. ஸோ இது தவிர பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து நான் இப்போ வந்து இன்பிட்வீனில் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த மார்னிங் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து தவறாமல் என்னுடைய ஆக்னே ஸ்காருக்கு டார்கெட் பண்ணுற மாதிரி நான் வந்து ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய ஸ்கின். ஸோ சீரம் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கப்புறம் அதுக்கு என்னுடைய ஃபேவரட் ரெகுலர் எப்போதும் எப்படி போடணும் அதே மாதிரி நான் வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு, இட்ஸ் ஓகே. இது வந்து ரெகுலராக லைக் நான் மேக்கப் போடுறேனோ இல்லையோ இதை மட்டும் தவறாமல் நான் வந்து பண்ணிடுவேன். சீரம் இதெல்லாம் கூட கொஞ்சம் மாற்றுவேன். என்னோட பியரில் என்ன வருதோ அதெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு. பட் இது மட்டும் என்னோடய ஸ்கின் வேர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்து நான் போட்டுவேன். சன்ஸ்க்ரீன் தான். சன்ஸ்க்ரீன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாலாம் நான் போட போகிறது கிடையாது, ரொம்ப லைட்டாக தான் போட போகிறேன். ஏன்னா இந்த ரூமை விட்டு கூட நான் வெளியில் போவேனான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் அவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக நான் வந்து சன்ஸ்க்ரீனும் போட்டுக்கிறேன். இது வந்து ரீஈக்குவலோடது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கால் பண்ணி விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டே இருந்தேன். அதுக்கு முந்தின நாள் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க.
April 4 அன்னைக்கு எனக்கு ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி கேக் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கிளிப்பையும் இதிலேயே வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். அண்ட் இது வந்து அவங்க கேக்கு கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் ஜாலியாக கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அவங்க ஒரு சாரியும் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு மேக்கப் வீடியோவில் போட்டிருந்த ஒரு லைட் க்ரீன் சாரி அவங்க தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எதையும் வந்து இந்த vlogல அப்படியே காமிச்சிடலான்னு அதையும் வந்து வீடியோவாக எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அகைன் கம்மிங் பேக் டு April 5 அன்றைக்கி நான் வந்து அந்த கிவ்வே வின்னர் செலக்ட் பண்ணிவிட்டு மதியம் லஞ்சும் சாப்பிட்டுட்டு அரௌண்ட் ஒரு 3 to 4 அந்த டைமில் நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. நான் வந்து கேக் கட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நான் டக்குன்னு மேக்கப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து வெளியில் போடுறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு மினிமலாக தான் வந்து மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு தின் லேயராக ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கோட ஃபவுண்டேஷன், என்னோடய ஷேட் வந்து 3.0. அதுக்கப்புறமா மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 25 மீடியம் நினைக்கிறேன். அண்ட் நான் எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேராக இருக்கட்டும் சரி, மேக்கப்பாக இருக்கட்டும் சரி, இந்த வீடியோவில் போட்டிருக்க அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்குமே நான் வந்து லிங்க்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா மேப்ளின் ஃபிட் மீ பவுடர் 310 சன் பீச்ன்ற ஷேடில் எடுத்துகிட்டு என்னுடைய அண்டர் ஐஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்டையர் ஃபேஸையும் நான் வந்து ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் வச்சு நல்லாவே செட் பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமாக வந்து ஐப்ரோஸ் நான் எப்போதுமே கட்டாயமாக ஃபில் பண்ணிப்பேன். ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்க்ரிபிள் பண்ண மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன் வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி ஐலிட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சேம் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னுடைய லிட்ஸில் ஃபுல்லாக நல்ல ஒரு திக் கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஸோ நான் கன்சிலர் எதுவுமே வச்சு செட் பண்ணல லிட்ஸை, ஜஸ்ட்டு ஒரு பவுட்ரு போட்டேன். அதில் என்னுடைய டார்க் சர்க்கிள் எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகிட்டு. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஐஷேடோக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து ரோஸ் இந்த ஏர். இதுலேருந்து ஒரு பர்பிள் ஷேட் எடுத்து நான் வந்து என்னுடைய க்ரீஸ்லேயே அதுக்கப்புறமா வந்து அவுட்டர் வீலே போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லோவர் லேஷ் லைன்லேயுமே சேம் கலர் போட்டுக்கிறேன். நான் நிறைய கலர்ஸ்லாம் போடல, ஒரே ஒரு சிங்கிள் கலர் மட்டும் தான் போட்டுக்கிட்டேன். அதை வந்து தரவாக பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து ஐலைனர்லாம் எதுவுமே வந்து வைக்கல, டேரெக்டாக மஸ்காரா தான் அதை அடுத்த எண்டில் நான் வந்து வச்சுப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து இந்த மைக்ளாமோட கே ப்ளே ப்ளஷ் இருக்குல்ல, ஃப்ராசன் ராஸ்பெரின்னு நினைக்கிறேன் அதோட ஷேடு, அந்த ப்ளஷ் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரான்சர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மைக்ளாம்லேயே போஸ்ட் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெச்டி ப்ரான்சர் டூன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் சின்னமன் அண்ட் டெரக்கோட்டா அப்படின்ற ஷேடில் நான் வந்து எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு வார்ம்த் கொண்டு வர்றதுக்காக அதெல்லாமே நான் வந்து பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து மார்ஸோட ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் வந்து ஆஃப் கேமராலே வந்து மஸ்காரா எல்லாமே அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஐலைனர் காஜல் எதுவுமே நான் வந்து வைக்கல, ஜஸ்ட்டு மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து வெட் அண்ட் வைல்டோட லிப்ஸ்டிக் கிவ் மீ மோக்கா அப்படின்ற ஷேடில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு மேலே வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் ஒன்று வச்சு நான் அவுட்லைனும் பண்ணிக்கிட்டேன், லிப்ஸை வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக், இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து அந்த ஹால் வீடியோவில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து காமிச்சிருந்தேன் எது நான் போடுவேன் அப்படின்னு. நான் வந்து கோல்டன் கலர் அண்ட் மெரூன் கலர் வந்து பிக் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு லாவெண்டர் கலர் அவுட்ஃபிட் வந்து காமிச்சிருந்தேன், சாண்டல் துப்பட்டா வர்ற மாதிரி. அந்த அவுட்ஃபிட் தான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ மேக்கப்பும் வந்து கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டடாக தான் நான் வந்து பண்ணிட்டேன். இந்த கேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, ஹோம் மேடு பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ஸோ அச்சு அபி இவங்க 2 பேர் நிற்கிறாங்களே, இவங்களோட அம்மா தான் வந்து எனக்கு கேக் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த கேக்கையும் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு உடனே நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அன்றைக்கி டேயில் எதுவுமே பண்ணல, கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கே லேட் ஆகிட்டு அப்படியே தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கோயிலுக்கு போக வேண்டியது வேலை இருந்தது இல்லையா, ஸோ அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து காலையிலே வந்து கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரியில் இருக்கக்கூடிய சித்தூர் மகாராஜா கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போனோம். அது வந்து குலதெய்வ கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பி போனோம். அண்ட் அன்றைக்கி போட்டுக்கிட்ட அவுட்ஃபிட் வந்து இப்படி தான், ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும் அங்கே. ஸோ அதனால் வந்து எல்லாமே காட்டன் அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரியான அவுட்ஃபிட் போட்டுக்கிட்டேன். ஒரு டாப் டியூனிக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாப்பும் வந்து அதுக்கு பலசோ பேண்ட்டும் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரெண்டுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். பேண்ட் வந்து வேறு ஒரு குர்த்திக்குள்ளது அண்ட் டாப் வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டையுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். அண்ட் நான் வந்து ஒரு பன்னும் வந்து போட்டுக்கிட்டேன், ஏன்னா அங்கே செம்மையாக வெயில் கொளுத்தும் அப்படின்னு. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் காரில் கிளம்பி போயிருந்தேன். மேக்கப்பும் வந்து ரொம்ப ஹெவியாலாம் போடல, ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக ஸ்கின் கேர் செட் பண்ணுறதுக்கு பவுடரும் ப்ளஷ் ஐப்ரோ மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கிட்டேன். வேறு எதுவுமே போல் ஹைலைட்டர் அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து போடலை. அண்ட் சர்ப்ரைசிங்லி அன்றைக்கி நாங்கள் போகும்போது சரியான மழை, போகிற வழியில் எல்லாமே மழை. அண்ட் அன்றைக்கி வெதரே வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக செம்ம சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் இப்படி ஒரு வெதர் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அந்த ஊருக்கு போகும்போது. ஏன்னா அங்கே எல்லாமே செம்ம வெயிலாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே. பட் அன்றைக்கி வந்து
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போகிறதே தெரியலை, அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருந்தது வெதர். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கோயில்லையுமே பார்த்திங்க அப்படின்னா யாருமே இல்லை, ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் இருந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுமே வந்து உடனே கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் கோயிலில். அண்ட் அந்த கோயிலில் இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கும் அந்த கோயில். நீங்கள் போயிருக்கீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் செம சூப்பராக இருக்கும் அங்கே இருக்க இடம் எல்லாமே வந்து. ஸோ கோயில் நடை வந்து சாத்தியிருந்தாங்க நாங்கள் போன டைமில். அண்ட் அதுக்குள்ளேயுமே நான் வந்து இங்கே இருக்க ஏரியாவில் வந்து ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் செஷனே வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். நாங்கள் வந்து ஆறு போவோம், அங்கே பாலம் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிட்டு நிறைய பிக்சர்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு ஈவினிங் வந்து ரிட்டன் ஆகி வர்றதுக்கு அரௌண்ட் ஒரு 6 to 7 இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த விலாகை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ நோ இந்த விலாகில் பெருசாக எதுவுமே இருக்காது. இதுதான் ஆக்சுவலாக உண்மையாகவே நடந்தது. ஒன்றுமே நான் வந்து பண்ணல. லாஸ்ட் பர்த்டே கூட நான் சொன்ன மாதிரி வந்து ஜாலியாக வெளியில் போயிட்டு ஃபன் பண்ணோம். அண்ட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பக்திமயமாக இந்த என்னுடைய பர்த்டே வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அண்ட் நிறைய பேர் நான் இதை காட்ட வேண்டாம் அப்படி தான் நினச்சேன். பட் எல்லாருமே வந்து நீங்கள் விலாக் போடுங்க அப்படி தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது. ஒன்றுமே இல்லாத எப்படிரா காட்டுறது, ஏதாவது கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக வேணாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் நிறைய பேர் கேட்டதுனால பரவாயில்ல, என்ன இருந்தாலும் ராவாக அப்படியே என்ன இருக்குதோ அதை காமிக்கலாம் அப்படின்னு தான் இந்த விலாக் வந்து எடுத்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ்லி விஷஸ். எனக்கு அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹார்ட் மட்டும் போட்டேன். ஏன்னா தேங்க்யூன்னு எல்லாருக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா என்னால் டைப் பண்ணியே முடியாது, வரலே தேஞ்சு போயிடும். அவ்வளோ மெசேஜஸ் வந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே. இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணதாக இருக்கட்டும் சரி, எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான மெசேஜஸ் அனுப்புனதாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இதோட இந்த விலாகை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாய்.